கவலைப்பட்டார் தாயார். கடைசி மகன் குட்டிசாமியின் விருப்பத்திற்கிணங்க திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலானார். குழந்தசாமி, தீர்த்தகிரி, பெரியதம்பி, கிளேதர் 4 சகோதரர்களும் குட்டிச்சாமியின் திருமண ஏற்பாட்டில் தீவிரமாக ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தனர். திருமணத்திற்கு இன்னும் 4-5 நாட்களே இருந்த நிலையில் அரேபியன் ஒருவன் தீர்த்தகிரியின் வீட்டிற்கு வந்தான். வாசல் பகுதியில் இருந்து தாயிடம் தீர்த்தகிரியை பார்க்க விரும்புவதாக கூறினான். தீர்த்தகிரி என்று தாய் குரல் கொடுக்கவே வீட்டிற்குள் இருந்த தீர்த்தகிரி வெளியே வந்தார். நீங்கள்தான் தீர்த்தகிரியா என்று கேட்டான் அரேபியன். ஆமாம் என்று பதிலளித்தார் தீர்த்தகிரி. நீங்கள் பெரிய வீராதி வீரராமே, ஊரார் பேசிக் கொள்கிறார்களே என்றான் அரேபியன். அப்படியா, அதற்கென்ன என்று கேட்டார் தீர்த்தகிரி. அப்படிப்பட்ட வீரருடன் சண்டை போட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் அரேபியன். என்னுடன் என்ன சண்டை போடப் போகிறாய் என்று கேட்டார் தீர்த்தகிரி. நான் அல்ல, என் சார்பில் 3 வீரர்கள் வருவார்கள். அவர்களுடன் வாள் வீசுங்கள், சிலம்பு சண்டை போடுங்கள், மல்யுத்தம் போன்ற சண்டைகளையும் நீங்கள் போட வேண்டும். சரி, என்றைக்கு வைத்துக் கொள்ளலாம்? திங்கட்கிழமை. அந்த நாள் வேண்டாமே. ஏன், அன்றைக்கு சண்டை போட்டால் தோற்று விடுவீரோ என்று ஏளனமாக கேட்டான் அரேபியன். தோற்பதென்பது என் அகராதியில் இல்லை. பிறகு ஏன் தயங்குகிறீர்கள்? அன்றைக்கு எங்களது கடைசி தம்பியான குட்டிச்சாமியின் திருமணம், அதற்குத்தான் தயங்குகிறேன். இந்த பாருங்க தீர்த்தகிரி, எங்களால் வேறு நாளைக்கெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் போட்டிக்கு வந்து வீரத்தை காட்ட முடிந்தால் வீரராகலாம், இல்லை என்றால் நான் சொல்ல மாட்டேன் என்று கூறினான் அரேபியன். தீர்த்தகிரி சிறிது நேரம் யோசித்தார். காலையில் தான் குட்டிச்சாமியின் திருமணம். அதில் கலந்து கொண்ட பின்பு மாலை போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்த தீர்த்தகிரி, அரேபியா, அன்றைய தினம் மாலையில் வேண்டுமானால் போட்டியை வைத்துக் கொள்ளலாம் என்றார். மாலையிலெல்லாம் முடியாது, காலையில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரேபியன் அடம் பிடித்தான். மீண்டும் தீர்த்தகிரி யோசித்து பெரிய தம்பியிடம் விஷயத்தை சொன்னார். அண்ணா, அரேபியன் ஏதோ சூழ்ச்சி செய்கிறான். அவனுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்றார் பெரிய தம்பி. தம்பி, சூழ்ச்சிக்கு தூண்டியவர்கள் யார் என்பது போட்டியின் போது தெரிந்துவிடும். உன்னிடத்தில் நான் கேட்டது என்னவென்றால், தம்பி குட்டிச்சாமியின் திருமணம் முடிந்த பிறகு பந்தி பரிமாற்றம் தானே, அதனை அண்ணன் குழந்தசாமி கவனித்துக் கொள்வார். அந்த நேரத்தில் நான் அரேபியன் சொல்லும் போட்டியில் கலந்து கொள்ளலாம்